பயன்படுத்துங்கள். மேலும் இந்த காணொளி பலருக்கும் ஒரு சாதாரண இரவு நேரத்துல நீங்க வீட்ல இருக்கும்போது திடீர்னு மின்சாரம் தடைப்பட்டால், கரண்ட் போயிடுச்சுன்னா உங்களோட முதல் எதிர்வினை என்னவா இருக்கும்? கண்டிப்பா ஒருவித பதட்டம் இருக்கும். ஆமா, ஒரு பதட்டம், இருள பார்த்தோனே ஒரு பயம், உடனே ஒரு மெழுகுவர்த்தியோ இல்ல மொபைல் டார்ச்சையோ தேடி பதறி போய் ஓடுவோம் இல்லையா? இது நமக்கெல்லாம் ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயம்தான். நிச்சயமா. ஆனா நீங்க எப்போதாவது யோசித்தது உண்டா? எந்த இருள பார்த்து நாம இவ்வளவு பயப்படுகிறோமோ அந்த இருள் வெறும் வெறுமையான ஒன்று அல்ல, அது ஒரு அளப்பரிய ஆற்றலின் இருப்பிடம் அப்படின்னு யாராவது சொன்னால் நீங்க நம்புவீர்களா? அது கேட்பதற்கே கொஞ்சம் விசித்திரமாகத்தான் இருக்கும். ஆமாம், அது மட்டுமல்ல, அந்த பிரபஞ்ச இருளுக்கும் உங்களோட மூளையை கட்டுப்படுத்துவதற்கும் ஒரு நேரடி தொடர்பு இருக்குன்னு ஒரு கோட்பாடு முன்வைக்கப்பட்டால் உங்களோட பார்வை எப்படி மாறும்? இன்று நாம இந்த ஆழமான தேடல்ல அலசப்போவது இப்படிப்பட்ட ஒரு விசித்திரமான, அதே சமயம் ரொம்ப ஆழமான கருத்தியலே தான். தலைப்பு உண்மையிலே ரொம்ப சுவாரஸ்யமானது. கண்டிப்பா. நேர்களே, உங்களை இந்த தேடலுக்கு வரவேற்கிறேன். பிரெயின் கண்ட்ரோல் டார்க் எனர்ஜி இன்ட்ரோ காணொளியின் தரவுகளை வைத்துக்கொண்டுதான் நாம விவாதிக்க போகிறோம். அதாவது இது வழக்கமான ஒரு அறிவியல் காணொளி கிடையாது. பிரபஞ்சத்தின் கர்ம சக்திக்கும், அதாவது டார்க் எனர்ஜிக்கும், மனித மூளையின் அடியாளத்தில் இருக்கும் ரகசியங்களுக்கும் இடையே உள்ள தொடர்பை ஒரு மாறுபட்ட உளவியல் கோணத்தில் இது அணுகுது. ஒரு புதுவிதமான கோணம். ஆமா, ஒரு விஷயத்தை நாம ஆரம்பத்திலேயே ரொம்ப தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இது அறிவியல், புராணம், பழங்கால அரசர்களின் அரசியல், அப்புறம் தத்துவம், இதெல்லாம் கலந்த ஒரு கலவை. சரியா சொன்னீங்க. அதனால இந்த காணொளி முன்வைக்கும் கருத்துக்களை நாம முழுமையாக ஆதரிக்கவோ அல்லது நிராகரிக்கவோ போவதில்லை. மாறாக, இந்த தரவுகளுக்கு பின்னால் இருக்கும் தர்க்கம் என்ன, அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படிங்கறத அதன் ஆழம் குறையாம அப்படியே பிரித்து மேய போறோம். மிகச்சரி. இந்த முழு கருத்தியலுக்கும் அடிப்படையாக இருப்பது நாம அன்றாடம் பார்க்கிற, ஆனா பெரிதாக சட்ட செய்யாத இருள் அப்படின்ற ஒரு விஷயம்தான். இப்போ வானியற்பியல் படி பாத்தீங்கன்னா, நாம இரவில் வானத்தை பாக்குறோம். நட்சத்திரங்கள், கிரகங்கள் எல்லாம் பாக்குறோம். ஆமா, எண்ணற்ற நட்சத்திரங்கள், பால் வீதிகள் எல்லாமே இருக்கு. ஆனா நாம அன்றாடம் பயன்படுத்தும் இந்த பிரம்மாண்டமான இணையம், நாம வாழும் பூமி, நம் உடம்பு, இப்படி நம்ம கண்களால் பார்க்கும், உணரும், இதுவரை கண்டுபிடித்துள்ள எல்லாமே இந்த பிரபஞ்சத்தில் வெறும் 4 முதல் 5% மட்டுமே. அதாவது பிரபஞ்சத்தோட மொத்த அளவுல இது ரொம்ப ரொம்ப குறைவு. கண்டிப்பா, இது அறிவியல் படி நிரூபிக்கப்பட்ட உண்மை. அப்படியானால் மீதமுள்ள 96% என்ன? இந்த தரவுகளின் படி பாத்தீங்கன்னா, பிரபஞ்ச வெளியின் 70% இருளாற்றல், அதாவது டார்க் எனர்ஜியாகவும், 26% கருமை பொருள் டார்க் மேட்டராகவும் நிறைந்துள்ளது. இதுல டார்க் எனர்ஜி பிரபஞ்சத்தை விரிவுபடுத்துது, டார்க் மேட்டர் விண்மீன் திரள்களை ஒன்றாக ஈர்த்து வைக்குது இல்லையா? ஆமாம், அதேதான். இப்போ நேர்களே, ஒரு நிமிடம் இதை சிந்தித்து பாருங்கள். பிரபஞ்சத்தின் பெரும்பான்மையான இயற்கையான நிலையே இருள்தான், எல்லாமே இருள்தான். அப்படி இருக்கும்போது நாம ஏன் இருளை பார்த்து இவ்வளவு பயப்படுகிறோம்? இருள்னா ஒரு வெற்று இடம் அப்படிங்கிற பொதுவான எண்ணம் நம்மிடம் இருக்கிறதே. அங்குதான் இந்த காணொளியின் மையவாதமே தொடங்குது. மனிதர்களுக்கு இருளின் மீதான இந்த பயம் இயற்கையாக தோன்றியது அல்ல அப்படின்னு அவங்க வாதிடுறாங்க. ஓ, இயற்கையான பயம் இல்லையா? அப்புறம் எப்படி வந்தது? இது பல நூற்றாண்டுகளாக திட்டமிட்டு மனிதர்கள் மீது திணிக்கப்பட்ட ஒன்று. கதைகள், புராணங்கள், அப்புறம் தற்காலங்களில் நவீன திரைப்படங்கள் மூலமாக ஆளும் வர்க்கத்தால், அதாவது பண்டைய அரச குடும்பங்கள், ஆதிக்க சக்திகளால் இருளை பற்றிய பயம் கட்டமைக்கப்பட்டு வந்துள்ளது. அதாவது ஒரு திட்டமிட்ட சதி அப்படின்னு சொல்றாங்களா? ஆமாம், இருள் என்றாலே பேய், பிசாசு, அமானுஷ்யம், ஒரு தீய சக்தி அப்படிங்கிற பிம்பம் உங்கள் ஆழ்மனதில் மிக கவனமாக விதைக்கப்பட்டிருக்கு. ஆனா ஒரு நிமிஷம் இருங்க, ஒரு பெரிய வரலாற்று முரண்பாடு இங்கே இடிக்குதே. இந்த டார்க் எனர்ஜி அல்லது இருளாற்றல் அப்படிங்கிற அறிவியல் கோட்பாடெல்லாம் 1990களின் இறுதியில் நவீன வானியற்பியலாளர்களால் கண்டுபிடிக்கப்பட்ட ஒன்று. ஆமா. அப்படி இருக்கும்போது சாதாரண தொலைநோக்கி கூட இல்லாத பழங்கால அரசர்களுக்கும் ஆதிக்க சக்திகளுக்கும் இந்த பிரபஞ்ச இருளாற்றல் பற்றி எப்படி தெரியும்? இதை அறிவியல் பூர்வமாக அவங்க எப்படி புரிந்து கொண்டார்கள்னு இந்த காணொளி வாதிக்கிறது. இது ஒரு மிகச் சரியான கேள்வி. அவங்க இருளாற்றலை நவீன கணித சமன்பாடுகள் மூலம் புரிந்து கொண்டார்கள் அப்படின்னு இந்த தரவுகள் கூறல. மாறாக
பழங்கால ரகசிய மரபுகள் அப்புறம் தத்துவங்களில் இது வெறுமை அல்லது ஆதி இருள், அதாவது தி வாய்டு அப்படின்னு அறியப்பட்டது. ஓஹோ, அதாவது ஒரு ஆன்மீக அல்லது தத்துவ ரீதியான புரிதல். கண்டிப்பா அந்த ஆதி இருளில்தான் ஒட்டுமொத்த படைப்பின் ஆற்றலும் அடங்கியுள்ளது அப்படிங்கறத அவங்க தியானம் மற்றும் உள்ளுணர்வு மூலம் உணர்ந்திருந்தாங்க. மனிதர்கள் தங்களுடைய உண்மையான ஆற்றலை, அதாவது தங்களுக்குள் இருக்கும் அந்த ஆழமான இருள் ஆற்றலை உணர்ந்து விட்டால் அவங்கள ஒருபோதும் அடிமையாக வைத்திருக்க முடியாது, சரியா? மிகச்சரி. ஆளும் வர்க்கத்திற்கு இது நல்லாவே தெரியும். மனிதன் வெளிச்சத்தில் இருக்கும் வரைதான் அவன் என்ன செய்கிறான் அப்படிங்கறதை கண்காணிக்க முடியும், அவனை கட்டுப்படுத்த முடியும். ஆமா, வெளிச்சம்னாலே ஒரு வெளிப்படைத்தன்மை வந்துருது. அதனால மனிதன் தன் சொந்த ஆற்றலை தேடி இருளின் பக்கம் சென்றுவிடக் கூடாது என்பதற்காகவே இருளை அரக்கனாகவும் வெளிச்சத்தை கடவுளாகவும் உருவகப்படுத்தி ஒரு உளவியல் தடுப்புச் சுவரை எழுப்பினார்கள்னு இந்த தரவு சொல்லுது. உண்மையிலே இது வெறும் அறிவியல் இல்ல, வரலாற்றிலும் மனித மனதிலும் விளையாடப்பட்ட மிகப்பெரிய அரசியல்னு சொல்றீங்க. இது சிந்திக்க வைக்கும் ஒரு கோணம்தான். சரி, இவ்வளவு கஷ்டப்பட்டு மக்களிடமிருந்து மறைக்கும் அளவிற்கு இந்த இருளுக்கு அப்படி என்ன மிகப்பெரிய சக்தி இருக்கு? அந்த சக்தி எந்த அளவுக்கு பிரம்மாண்டமானதுன்னா, ஒரு நிமிஷம், இங்கதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமாகுது. நான் ஒரு தரவை இங்க சொல்லியே ஆகணும். இன்று நாம பெட்ரோலியம், காற்று, நீர், சூரிய ஒளி, அணு உலைன்னு பல சக்திகளை நம்பி வாழ்கிறோம். இவ்வளவு இருந்தும் நமக்கான ஆற்றல் தட்டுப்பாடு இருந்து கொண்டேதான் இருக்கு, இல்லையா? ஆமா, பற்றாக்குறை எப்பவுமே இருக்கு. ஆனா இந்த வீடியோல என்ன சொல்றாங்கன்னா, வெறும் 1 லிட்டர் கன அளவுள்ள டார்க் எனர்ஜி கிடைத்தால் உலகத்தில் உள்ள நாடுகள் அனைத்திற்கும் அடுத்த 100 வருடங்களுக்கு தடையில்லா மின்சாரம் கொடுக்க முடியும்னு சொல்றாங்க. இது கற்பனைக்கு எட்டாத ஒரு விஷயம். ஆமா, ஆனா எனக்கு இது சுத்தமாக புரியல. டார்க் எனர்ஜி என்பது தண்ணீரை போலவோ அல்லது பெட்ரோலை போலவோ ஒரு வாளியில் பிடித்து வைக்கக்கூடிய திரவம் இல்லையே. அது பிரபஞ்சத்தை விரிவடைய செய்யும் ஒரு உந்து சக்தி. அதை எப்படி 1 லிட்டர் அப்படின்னு கணக்கிடுறாங்க? அதாவது அறிவியல் மொழியில இத வெற்றிட ஆற்றல் அடர்த்தி, வாக்யூம் எனர்ஜி டென்சிட்டின்னு சொல்லுவாங்க. பிரபஞ்சத்தில் ஒன்றுமே இல்லாத ஒரு வெற்றிடத்தை நீங்க எடுத்துக்கொண்டால் அது உண்மையில் காலியாக இல்ல. அங்கு குவாண்டம் அளவில் மிகப்பெரிய ஆற்றல் குதித்து கொண்டிருக்கு. அப்போ அந்த 1 லிட்டர் அப்படிங்கிறது வெறும் ஒரு அளவீடு தானா? அந்த தரவுகள் 1 லிட்டர் அப்படின்னு சொல்வது ஒரு உருவகத்திற்காகத்தான். அதாவது 1 லிட்டர் அளவுள்ள ஒரு வெற்றிடத்தில் புதிந்துள்ள அந்த இருளாற்றலை நாம முழுமையாக பிரித்து எடுத்து பயன்படுத்த முடிஞ்சா அது மனித குலத்தின் பல நூறு வருட ஆற்றல் தேவையை தீர்க்கும் அளவுக்கு பிரம்மாண்டமானது. ஓ, அப்போ அவங்க சொல்ல வரும் மைய கருத்து என்ன? பிரபஞ்சத்தின் அணு அணுவிலும் நீக்கமர நிறைந்திருக்கும் இந்த இருள் எவ்வளவு பெரிய சக்தியை கொண்டுள்ளது அப்படிங்கிறத மனிதன் உணர்வதில்லை என்பதுதான். சரி, பிரபஞ்சத்தில் இவ்வளவு ஆற்றல் இருக்கிறது என்பது புரிந்தது. ஆனா அதற்கும் சாதாரண மனிதனுக்கும் என்ன தொடர்பு? மனிதனும் ஒரு விண்மீன் திரளும் ஒன்றா என்ன? இதற்கும் மனிதனுக்கும் என்ன சம்பந்தம்? அதற்கும் அவங்க ஒரு தர்க்கத்தை முன்வைக்கிறாங்க. மனிதனின் ஆதி ஆற்றலும் இந்த இருள்தான் அப்படிங்கிறது அவங்க வாதம். நீங்க யோசிச்சு பாருங்க, மனித உயிர் எங்கே உருவாகிறது? ஒரு தாயின் கருப்பையில. சரியா சொன்னீங்க. தாயின் கருப்பையில அடர்ந்த இருளில்தான் மனித உயிர் உருவாகிறது. அந்த ஒளியற்ற சத்தமற்ற இருளில்தான் அவனது மூளை கொஞ்சம் கொஞ்சமாக நரம்பியல் தொடர்புகளை உருவாக்குது, முழுமையாக வளருது. அதாவது இருட்டில்தான் ஒரு முழு மனிதனே கட்டமைக்கப்படுகிறான். ஆமாம், ஒளியே இருளிலிருந்துதான் வருது. வெளிச்சம் என்பது இருளின் ஒரு தற்காலிகமான குறுக்கீடு மட்டுமே. எனவே மனிதர்கள் இயற்கையாகவே இருளின் தொடர்பில்தான் படைக்கப்படுறாங்க. வாவ், அதாவது நாம பிறக்கும்போதே அந்த இருளாற்றலோடு தான் பிறக்கிறோம்னு சொல்றீங்க. ஆனா கருவறையின் அந்த பாதுகாப்பான இருளை விட்டு வெளிச்சத்திற்கு வந்தவுடன் சமூகத்தால் நமது கவனம் திசை திருப்பப்பட்டு விடுகிறது, இல்லையா? நிச்சயமா, அப்படியே திசை திருப்பப்படுது. நாம நமக்குள் ஆழமாக பயணிக்க முடியும், இல்லையா? இது கேட்பதற்கு ஒரு தத்துவார்த்தமான கவிதை போல இருந்தாலும் இதுதான் உண்மை. ஆதியில் மனிதனிடம் இருந்த இந்த ஆற்றல் மடைமாற்றப்பட்டு விட்டது அப்படிங்கிறதுதான் இந்த காணொளி ஒரு பெரிய இழப்பாக பார்க்கிறது. அப்போ இதற்கான தீர்வு தான் என்ன? மீண்டும் அந்த ஆதி ஆற்றலை மீட்டெடுக்க வேண்டும், மனித மூளையை அதன் உண்மையான அதிர்வெண்ணுக்கு கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிறதான் இவர்களது மைய கருத்து. சரி, நாமும் அந்த இருளிலிருந்து வந்தவர்கள் என்றால் எப்படி அந்த ஆதி இருளாற்றலை மீண்டும் நமதாக்குவது? நமது மூளையை எப்படி நமது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வருவது? இதற்காக அந்த தரவுகள் என்ன வழிமுறைகளை சொல்லுது? இதற்காக காணொளி ஒரு கடுமையான இருள் பயிற்சி முறையை முன்வைக்கிறது. இந்த பயிற்சியின் விதிகள் மிகவும் கராரானவை. விதிகள்னா என்னென்ன பண்ணணும்னு சொல்றாங்க? முதலாவதாக இடம். துளிகூட வெளிச்சமில்லாத அடர்ந்த இருள் சூழ்ந்த ஒரு அறையை நீங்க தேர்ந்தெடுக்க வேண்டும். அது உங்கள் வீட்டிலோ அல்லது உங்களுக்கு வசதியான வேறு இடத்திலோ இருக்கலாம்.
ஆனா அங்கே கொஞ்சம் கூட ஒளிக்கசிவு இருக்கக்கூடாது. முழுமையான இருட்டு, ஒரு சின்ன கதிர் கூட வரக்கூடாது. கண்டிப்பா. இரண்டாவதாக நேரம். மாலை சூரியன் மறைந்த பின், அதாவது ஒளியில்லாத மாலை நேரம் முதல் அதிகாலை காரிருள் விலகும் நேரத்திற்குள் குறைந்தது 2 மணி நேரம் இந்த பயிற்சிக்காக ஒதுக்க வேண்டும். ஓ, இரவில் 2 மணி நேரம். வேறு என்ன விதிகள்? இதுல உள்ள மிக முக்கியமான மீறக்கூடாத விதி என்னவென்றால், நீங்க ஒருமுறை தேர்ந்தெடுத்த இடத்தையும் நேரத்தையும் ஒருபோதும் எந்த காரணத்திற்காகவும் மாற்றவே கூடாது. இடத்த மாத்தக்கூடாது, நேரத்தை மாத்தக்கூடாது. இதுக்கு என்ன காரணம்? இது ஏன் அவ்வளோ முக்கியம்? இதற்கு காரணம் மூளையின் ஒழுக்கம். மூளை அப்படிங்கிறது பழக்கங்களுக்கு அடிமையான ஒரு உறுப்பு. ஒரே இடத்தை, ஒரே நேரத்தை தொடர்ந்து தேர்ந்தெடுக்கும்போது அந்த இடத்திற்கு போன உடனேயே மூளை தன்னைத்தானே ஒரு குறிப்பிட்ட நிலைக்கு தயார்படுத்திக் கொள்ள தொடங்கும். ஆனா எனக்கு இங்க ஒரு பெரிய சந்தேகம் வருது. வெறும் இருட்டில் உட்கார்ந்தா எப்படி மூளை கட்டுப்படும்? இதன் பின்னணியில் இருக்கும் லாஜிக் என்ன? சும்மா கண்ணை மூடிக்கொண்டு இருட்டில் அமர்ந்தா மூளை மாயாஜாலம் போல மாறிவிடுமா? இது மாயாஜாலம் கிடையாது. இங்குதான் மூளையின் அலைவரிசைகள் பற்றிய அடிப்படை அறிவியல் வருது. நமது மூளை எப்போதுமே எண்ணற்ற அலைவரிசைகளில் பயணித்துக் கொண்டிருக்கும் ஒரு உயிரியல் இயந்திரம். அதாவது பிரெயின் வேவ்ஸ்ன்னு சொல்வாங்களே, அதானா? ஆமாம், அதேதான். நீங்க விழித்திருக்கும்போது பீட்டா அலைகளிலும், ரொம்ப ரிலாக்ஸா இருக்கும்போது ஆல்ஃபா அலைகளிலும் மூளை இயங்கும். நீங்க கண்களை மூடியிருந்தாலும் சரி, திறந்திருந்தாலும் சரி, மூளையில ஏதோ ஒரு சிந்தனை ஓடிக்கொண்டே இருக்கும். நிஜம்தான். இது எப்படின்னா, நீங்க உங்க கார்ல போகும்போது பாடலை ரொம்ப சத்தமாக வைத்துக்கொண்டு போகிறீர்கள்னு வெச்சுப்போம். காரின் என்ஜின் சத்தம், பிரேக் சத்தம் எதுவும் உங்களுக்கு கேட்பதில்லை. வெளியில இருக்கிற சத்தம் மட்டும்தான் கேட்கும். ஆமா. ஆனா திடீரென்று ரேடியோவை முழுமையாக மியூட் செய்துவிட்டால் காரின் உள்ளே இருக்கும் சின்ன சின்ன சத்தங்கள், இது ஒரு வயர் உரசும் சத்தம், உங்கள் மூச்சுக்காற்று எல்லாம் மிக தெளிவாக பெரிதாக கேட்க ஆரம்பிக்கும் இல்லையா? மிகச்சரியான உதாரணம். மூளை வெளிச்சம், சத்தம் என்ற வெளிப்புற தூண்டுதல்களை இழக்கும்போது தனக்குள்ளே இருக்கும் சின்ன சின்ன எண்ணங்களையும் அதிர்வுகளையும் பெரிதாக்கி பார்க்கிறதா? நாளைக்கு என்ன சமைக்கலாம், ஆபீஸ்ல அந்த வேலை முடியலையே அப்படிங்கிற சாதாரண சிந்தனைகள் கூட இருட்டில் ஒரு பெரிய அலைக்கழிப்பை உருவாக்குமே. ஆமாம். வெளிப்புற தூண்டுதல்கள் இல்லாதபோது உள் மனதின் சத்தம் செவிடாக்கும் அளவுக்கு பெரிதாகிவிடும். இந்த ஓட்டத்தை, அந்த சிந்தனை அலைகளின் அலைநீளத்தை மெல்ல மெல்ல குறைப்பதுதான் இந்த இருள் பயிற்சியின் முதல் மற்றும் முக்கிய நோக்கம். அந்த அலை நீளத்தை குறைத்து என்ன செய்யணும்? அந்த அடர்ந்த இருளில் அமர்ந்து கண்களை மூடியோ அல்லது திறந்தோ மூளையின் அலைநீளத்தை குறைத்து அதை 0 அலைவரிசைக்கு கொண்டு வர வேண்டும். அதாவது எந்த சிந்தனையும் இல்லாத முழுமையான ஒரு சூனிய நிலைக்கு மூளையை கொண்டு செல்ல வேண்டும். 0 அலைவரிசை, அதாவது எந்த எண்ணமும் இல்லாத நிலை. ஆனா இது கேட்பதற்கு சுலபம் போல தோன்றலாம். சரி, இன்று நான் 2 மணி நேரம் எதையும் யோசிக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு நாற்காலியில இருட்டுல உட்காருவது எளிது. ஆனா உங்கள் மூளை அதுக்கு சம்மதிக்குமா? அது சும்மா இருக்குமா? நிச்சயமாக சும்மா இருக்காது. ஏன்னா மூளை எப்பொழுதும் ஏதோ ஒரு தகவலை உள்ளீடு செய்து கொண்டே இருக்க பழகிவிட்டது. நீங்க திடீரென்று அதற்கான உள்ளீடுகளை, அதாவது வெளிச்சம், காட்சி, சத்தம், இதையெல்லாம் நிறுத்திவிட்டு சிந்தனையற்ற நிலையை நோக்கி பயணிக்கும்போது மூளை அதிர்ச்சியடையும். அப்போ மூளை என்ன பண்ணும்? எப்படி ரியாக்ட் பண்ணும்? தன்னைத்தானே தற்காத்துக் கொள்ளும் ஒரு தற்காப்பு நிலையில உங்கள் மூளை மிக மூர்க்கமாக செயல்படத் தொடங்கும்னு இந்த தரவுகள் நம்ம எச்சரிக்கின்றன. மூர்க்கமாக செயல்படுமா? அதாவது நமக்கே எதிராக திரும்புமாம்? ஆமாம். அந்த 0 நிலையை நீங்க அடைவதை தடுக்க உங்களின் ஆழ்நிலை மூளை பல மாயைகளை உருவாக்கும். அதாவது ஹாலுசினேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை உருவாக்கும். ஓ மை காட்! இப்போ நேர்களே, நீங்க கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்கள். நீங்க ஒரு அடர்ந்த இருட்டறையில் தனியாக அமர்ந்திருக்கிறீர்கள். உங்களை சுற்றி சின்ன வெளிச்சம் கூட இல்லை, எந்த சத்தமும் இல்லை. நீங்க மெல்ல மெல்ல உங்கள் சிந்தனையை நிறுத்தி அமைதியாக இருக்க முயற்சிக்கிறீர்கள். அப்போது திடீரென்று உங்கள் கண்முன் ஒரு உருவம் தெரிவது போல தோன்றுகிறது. அல்லது உங்கள் காதுக்கு அருகில் யாரோ விசித்திரமான குரலில் முணுமுணுப்பது போல கேட்கிறது. உங்களுக்கு எப்படி இருக்கும்? மூளையே இப்படி செய்கிறதா? ஆமாம். உங்களுக்கு எந்தெந்த விஷயங்களில் பயம் விதைக்கப்பட்டுள்ளதோ அதை உங்கள் கண்முன் நிஜமாகவே இருப்பது போல் உங்களின் சொந்த மூளையே நிறுத்தும். அதாவது நம்ம பயத்தை வச்சே நம்ம மிரட்டுமா? கண்டிப்பா. சிறுவயதிலிருந்தே இருள் என்றாலே பேய்கள், அமானுஷ்ய உருவங்கள் என்ற பயம் உங்கள் ஆழ்மனதில் பதிவாகியிருந்தால் அந்த இருட்டறையில் அதுபோன்ற உருவங்கள் நிற்பது போலவே மூளை ஒரு பிம்பத்தை உருவாக்கும். அல்லது உங்கள் நம்பிக்கையைப் பொறுத்து நீங்க கும்பிடும் கடவுளின் குரல் கேட்பது போலவோ அல்லது பயங்கரமான அமானுஷ்ய குரல் கேட்பது போலவோ தோன்றும். இது எதுக்காக மூளை இப்படி பண்ணுது? இதற்கு காரணம்
இருளில் தத்தளிக்கும் மூளை தன்னை பிஸியாக வைத்துக்கொள்ள ஏதோ ஒரு டேட்டாவை உருவாக்குகிறது. உங்களை பயமுறுத்தி அந்த இடத்தை விட்டு இழச் செய்து மீண்டும் வெளிச்சத்திற்கு உங்களை கொண்டு செல்வதுதான் ஆழ்நிலை மூளையின் நோக்கம். இது நம்ப முடியாத ஒரு உளவியல் தந்திரம். வெளியிலிருந்து யாரும் நம்மை பயமுறுத்த வேண்டாம், அமைதியாக இருக்க விடாமல் நம் மூளையே நமக்கு எதிராக போர் தொடுக்கிறது. சரி, இது வெறும் காட்சிகள், சத்தங்கள் மட்டும்தானா, அல்லது உடல் ரீதியாகவும் மூளை ஏதேனும் தந்திரம் செய்யுமா? உடல் ரீதியான தடைகளையும் அது நிச்சயமாக ஏற்படுத்தும். எந்த நோயும் இல்லாத உங்களுக்கு திடீரென கடுமையான தலைவலி அல்லது தாங்க முடியாத முதுகுவலியை உணர்த்தி, போதும் இந்த பயிற்சி, உடனே எழுந்து செல் என்று கட்டளையிடும். அப்போ அந்த வலியும் உண்மையான வலி கிடையாதா? இல்லை, இவையெல்லாம் உங்கள் மூளை உங்களுடன் விளையாடும் விளையாட்டுகள். இது நிஜமில்லை, வெறும் ஆழ்மனதின் தந்திரங்கள் என்பதை உணர்ந்து அவற்றைக் கண்டு பயப்படாமலோ வலிகளை பொருட்படுத்தாமலோ தொடர்ந்து அந்த இருளில் அசையாமல் பயிற்சி செய்ய வேண்டும் என்று அவங்க மிக தெளிவாக வலியுறுத்துறாங்க. என்ன ஒரு போராட்டமான களம் இது! நம்முடைய சொந்த மூளையோடையே நாம நடத்தும் யுத்தம். சரி, ஒருவேளை இந்த அத்தனை வலிகள், பயமூட்டும் உருவங்கள், குரல்கள் அனைத்தையும் கடந்து ஒருவன் அந்த பயிற்சியை தொடர்ந்து செய்கிறான் என்று வைத்துக்கொள்வோம். அவனது மூளையின் மாயைகள் எல்லாம் தோற்றுப் போய்விடுகின்றன. பிறகு என்ன நடக்கும்? இதற்கான இறுதி இலக்குதான் என்ன? எதற்காக இந்த அத்தனை சித்திரவதைகளையும் அவன் பொறுத்து கொள்ள வேண்டும்? இந்த எல்லா தடைகளையும் நீங்க வெற்றிகரமாக கடந்து சென்றால், ஒரு கட்டத்தில் உங்கள் மூளை தனது மாயைகளை எல்லாம் நிறுத்திவிட்டு முழுமையாக சரணடைந்துவிடும். அப்போ மூளை அமைதியாயிடுமா? ஆமா, அப்போது எந்த சிந்தனையுமின்றி உங்கள் தன்னிலை அந்த இருளில் முழுமையாக கலந்துவிடும். எந்த தடங்களும் இல்லாத ஒரு முழுமையான சூனிய அமைதி உங்களைச் சூழும். அந்த தருணத்தில்தான் உங்கள் மூளை பண்பட்டு விட்டது என்று அர்த்தம். பண்பட்டு விட்டதுன்னா இப்போ அது என்ன செய்ய தயாராகிருக்கு? அது பிரபஞ்சம் முழுவதும் வியாபித்திருக்கும் அந்த எல்லையற்ற இருளாற்றலை உள்வாங்கவும், தேவைப்படும்போது அந்த ஆற்றலை வெளியிடவும் முழுமையாக தயாராகிவிட்டது என்ற இந்த காணொளி வாதிக்கிறது. நீங்க பிரபஞ்ச ஆற்றலோடு அந்த 70% டார்க் எனர்ஜியோட நேரடியாக தொடர்பு கொள்ள தொடங்கிவிட்டீர்கள் என்பதை இது குறிக்குது. இது உண்மையில் மலைக்க வைக்கும் ஒரு பயணம். இதுவரை நாம் அலசியத ஒரு முறை பின்னோக்கி பார்ப்போம் நேர்களே. விண்வெளியில் 70% நிறைந்துள்ள பல 100 வருடங்களுக்கு உலகிற்கே மின்சாரம் தரக்கூடிய அந்த பிரம்மாண்டமான இருளாற்றல் பற்றிய அறிவியலில் தொடங்கணும். ஆமா. அந்த பிரபஞ்ச ஆற்றலை மனிதன் உணர்ந்துவிடக்கூடாது என்பதற்காக பல நூற்றாண்டுகளாக அரச குடும்பங்கள் கட்டமைத்த பயத்தின் உளவியலை பார்த்தோம். இருளே மனிதனின் கருப்பையாக ஆதி மூலமாக இருக்கும் தத்துவத்தையும் அறிந்து கொண்டோம். கண்டிப்பா. அதன் பிறகு மீண்டும் அந்த ஆற்றலோடு இணைய ஒரு சிறிய இருட்டறையில் நமது சொந்த மூளை உருவாக்கும் அமானுஷ்ய மாயைகளை எதிர்த்து போராடி பெரும் இறுதி வெற்றி வரை இது அறிவியல், வரலாறு மற்றும் உளவியல் கலந்த ஒரு மிக ஆழமான தேடல். நிச்சயமாக. இந்த இருள் பயிற்சியில் வெற்றி பெற்று சிந்தனையற்ற நிலையை அடைந்த பிறகு அந்த பிரபஞ்ச இருளாற்றலை கிரகிக்கத் தொடங்கிய ஒரு மனிதனின் மூளை எப்படி செயல்படும், அவனுக்கு என்னென்ன அதீத திறன்கள் கிடைக்கும் அப்படிங்கறத இந்த காணொளி தொடரின் அடுத்த பாகத்தில் விளக்கமாக கூறுவதாக அவங்க முடிச்சிருக்கிறாங்க. அந்த அடுத்த பாகத்தில் இன்னும் என்னென்ன அதிர்ச்சியூட்டும் தரவுகள் காத்துக் கொண்டிருக்கிறதோ. ஆனா நேர்களே, இந்த பகுதியை நாம முடிப்பதற்கு முன் ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்க சிந்தித்து பார்க்க வேண்டும். ரொம்ப முக்கியம். ஒரு இருட்டறையில் ஒரு 2 மணி நேரம் சும்மா உட்கார்ந்திருந்தால் உங்களின் சொந்த மூளையே பேய்களையும் கடவுளின் குரலையும் இல்லாத உடல் வலியையும் உருவாக்கும் அளவுக்கு வலிமையானது மற்றும் தந்திரமானது என்ற ஒரு தகவல் இன்று நமக்கு கிடைத்திருக்கிறது. இது ஒரு மிக முக்கியமான திறவுகோள். இருட்டில் எதையும் அனுபவிப்பதை தடுக்க அது மாயைகளை உருவாக்குகிறது என்றால், வெளிச்சத்தில் இருக்கும்போது சரியா சொன்னீங்க. இந்த அன்றாட சாதாரண வாழ்க்கையில் நீங்க விழித்திருக்கும் நேரத்தில் மின்விசிறி ஓடிக்கொண்டிருக்கும் இந்த வெளிச்சமான உலகத்தில் உங்களுக்கு தெரியாமலேயே உங்கள் மூளை இன்னும் என்னென்ன மாயைகளை உங்களை சுற்றி உருவாக்கிக் கொண்டிருக்கிறது. உண்மையிலே நாம பார்க்கறது எல்லாமே உண்மையா? அதுதான் கேள்வி. நீங்கள் உங்கள் கண்களால் பார்ப்பதெல்லாம், காதுகளால் கேட்பதெல்லாம் உண்மையா, அல்லது உங்கள் ஆழ்நிலை மூளை தனது வசதிக்காக உங்களுக்கு காட்டும் வெறும் மாயையா? உங்கள் கட்டுப்பாட்டில் உங்கள் மூளை இருக்கிறதா அல்லது மூளையின் கட்டுப்பாட்டில் நீங்க இருக்கிறீர்களா அப்படிங்கிறது தான் இங்கு எழும் ஆகப்பெரிய கேள்வி. மிகச்சரியான கேள்வி. நேயர்களே, இந்த வெளிச்சமான உலகில் உங்கள் மூளை உங்களிடம் மறைக்கும் அந்த இருளான உண்மைகளை தேடி சிந்தித்துப் பாருங்கள். மீண்டும் உங்களை அடுத்த ஆழமான தேடலில் சந்திக்கும் வரை வெளிப்படையான உண்மைகளை தொடர்ந்து கேள்வி கேளுங்கள்.